ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பப்பாயா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பெரிய பப்பாயா வந்து குட்டி குட்டி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண பீஸை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர், பால் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். அது போக உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வேணால் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 4 பொருளையும் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டு, ஃபைன் திக் பேஸ்ட்டாக, தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், ஒரு திக் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்தது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து இந்த பேஸ்ட்டை பார்த்திங்கன்னா ஒரு பவுல் இல்லைன்னா வந்து ஒரு பிளாஸ்டிக் கப்பில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபில் பண்ணி அதை ஒரு டைம் வந்து நல்லா செட் ஆகிறதுக்காக, கேப் இல்லாமல் செட் ஆகிறதுக்காக ஒரு தட்டி எடுத்திட்டிங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். ஃபில் ஆனதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசருக்கு வந்து ஒரு ஓவர் நைட் வைக்கலாம், இல்லைன்னா ஒரு 8 to 10 hours வந்து ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து நல்லா செட் ஆயிரும். ஒரு 8 hours இல்லைன்னா 10 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அதை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்லா க்ரீமியான பப்பாயா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.